ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ஊருக்கு வந்து 10 நாள் ஆச்சு. அவங்க வந்தப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, என் ஹஸ்பண்ட்க்கும் உடம்பு முடியலை, எல்லாத்துக்கும் ஒன்று போல் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் சரி எல்லோரையும் பார்த்துட்டு போகலான்னு அப்பா வந்திருந்தாங்க திடீர்னு. அப்படியே 10 நாள் இருந்தாங்க. பிள்ளைங்களையும் அவர் தான் பார்த்துக்கிட்டார் அப்பா. இன்றைக்கி வந்து கிளம்பும்போது பசங்களுக்கு ஒரே ஃபீலிங், தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டானா நம்ம கூட யார் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது. 2 பேருமே வந்து அப்பா கூட ஊருக்கு போகணுன்னு ஒரே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்பா எங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். வீடியோ எடுக்க தான் இருந்தீங்களா, என்னை பாசமாக வழி அனுப்ப வரலையான்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லைப்பா, உங்களை வழி அனுப்புறதுக்கு தான் முதல்ல நாங்கள் வந்தோம். சரி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவும் அப்டேட் பண்ணோம்ல, அதனால் வீடியோவும் எடுக்கிறோம்ப்பா அப்படின்னா ஒரே சிரிப்பு. அப்போ அதுக்கப்புறம் ட்ரெயினும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு பேர பசங்களை வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு அப்பா சொன்னாங்க. அவங்க சின்னதாக சேட்டை செய்யும்போது எப்படினாலும் நம்ம கண்டிச்சு ஆகணும் இல்லையா. பேர பசங்களை சத்தம் போடும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதே அவங்க பசங்களாக இருக்கும்போது நம்மளை அரட்டியிருப்பாங்க. ஆனால் பேர பசங்களாக இருந்தால் செல்லம் அவங்களுக்கு, ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு. அதான் ஊருக்கு போகும்போது அப்பா சொன்னாங்க, பசங்க ஏதாவது சேட்டை செஞ்சாங்கன்னா பொறுமையாக சொல்லுமா, நீ சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் C7 வந்து லாஸ்ட்டு என்ஜின் பக்கத்தில் இருந்துச்சு. அதில் வந்து C7 நமக்கு டிக்கெட் போட்டுக்குது. ஆனால் அந்த வந்தே பாரத்தில் வந்து வேறு ஏதோ எழுதி இருந்தது, C7 பியா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இதான் C7. அப்புறம் அப்போ ஒரு வழியாக ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமாக இருக்குது கிளம்புனதுக்கப்புறம். ஆமாம், ஒரு ஆள் இருந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவை ஒரு வழியாக வழி அனுப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனால் தான் எங்கள் 2 பசங்க என்ன ரியாக்ஷன் விடுறாங்கன்னு தெரியல. நேற்றுல இருந்தே என் சின்ன பையன் வந்து போகாத தாத்தான்னா, இன்னைக்கு வந்து எப்படியும் ஒரே அழுவான். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். வீட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்வீட் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். பசங்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ரசமலாயின்னா ரொம்ப பிடிக்கும். சரிண்ணா, ரசமலாய் வந்து இப்போ தான் பேக்கிங் சொல்லிட்டு வந்தார் 2 பசங்களுக்குமேவும். சரி அப்படியே நம்மளுக்கும் இன்னும் வீட்டுக்கு போக டைம் இருக்குது. அதுக்கு முன்னே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஸ்கூலுக்கு போய் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணா, நாங்களும் ரசமலாயை சாப்பிட்டு போகலான்னா ரசமலாய் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சாப்பிட்டுட்ருக்குறோம். அடுத்து வந்து ஸ்கூலுக்கு தான் போகணும். இங்கே வந்து இயர்லி மார்னிங் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 7:45க்கு. அதனால் 11:10க்கெலாம் விட்டுருவாங்க. ஸோ போகிற வழியிலே வந்து சின்னவனை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு. பெரியவனுக்கு வந்து 1:35 தான் விடுவாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. என்னம்மா என்னோட ரியாக்ஷன்? தாத்தா ஊருக்கு போயிட்டாருடா. சும்மா சொல்ல, நிஜமாவே ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க தாத்தா. போயிட்டே இருக்காங்க. ஏன் நீ போறியா? நீ எப்படி போவ? நீ எப்படி போவ? தாத்தா வர சொல்லணுமா? மிஸ் பண்றீங்களா? சரி, அடுத்து 1 மந்த்ல நம்ம போலாம். ஓகே, நம்ம போவோம். என்னம்மா தாத்தாட்ட பேசலாமா வீடியோ கால்ல? வா பேசலாம். தாத்தாட்ட வீடியோ கால் பேச போறியா? வா வா. சரி பேசுங்க. பேச போறேன்னு சொல்லு. யார்கிட்ட பேச போற? எங்கள் அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால் பண்ணியிருக்கிறான். ஏன் தாத்தா என்னை விட்டுட்டு போயிட்டேன், எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படின்னு அவன் வாட்டி பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஜன்னல் வழியாக ஒன்றா காமிக்க சொன்னான் என்னென்ன இருக்குன்னு. பார்த்துட்டு அதெல்லாம் சவுண்டு வரவே இல்லை தாத்தா அப்படின்ட்டு இருந்தேன். இப்படியே பேசிகிட்டே இருந்தான். அவன் வாட்டிக்கு விளையாடிட்டே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருப்பான். அப்பாவை கேட்காம மறுபடியும் கேட்பான், அமைதியாக இருப்பான், மறுபடியும் கேட்பான். இப்படியே தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தானான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.